மறைச்சிட்டு யூனிஃபார்ம் போடல எடுறா நடு ரோட்டில் நின்றுட்டு எடுக்க மாட்டோம் வண்டியை. வேலையை பாடுறா, இப்போ காட்டுறேன், நான் வேலையை காட்டுறேன்டா. மரியாதை தெரியுதா? ஒரு யூனிஃபார்ம் போடல வேலைவா? யூனிஃபார்ம் போடல ஒரு டிரைவரு ட்ரைலா பஸ் ஸ்டாண்டில் வரலாம் ட்ரைல் பண்ணுவீங்க. ஊது ஹலோ ஊது ட்ரையல் பார்க்குறேன். ட்ரையல் பார்க்க வந்து பஸ் ஸ்டாண்ட் உள்ள ட்ரையல் பார்க்க பண்ணி என்னது பஸ் ஓட்ட கத்துக்கிறியா? என்னப்பா சொல்ற? அதுவும் பஸ்ஸுக்குள்ள இத்தனை பயணிகள் வேற இருக்காங்க, என்ன விளையாடுறியான்னு இப்ப போலீசார் பாத்தீங்கன்னா அபராதம் விதிச்சிருக்காங்க. இதனால சிதம்பரத்துல பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. பஸ் ஓட்ட கத்துக்கிறதுக்கு இதுவாப்பா நேரம், இதுவா கரெக்டான இடம், அதுக்கு எங்க உயிர் தான் கிடைச்சதான்னு பொதுமக்கள் ஒரு பக்கம் பீதியில இருக்காங்க. சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஏழுமலையான் அப்படின்ற ஒரு மினி பஸ் ஒண்ணு அனுமதி இல்லாம பேருந்து நிலையத்துக்குள்ள நின்று இருக்கு. அப்போ ரோந்து பணியில வந்த போலீசார் அந்த பேருந்தை எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பஸ்ஸை எடுக்க காலதாமதம் படுத்தியதா கூறப்படுது. இதனையொட்டி அந்த பஸ் காந்தி சிலை பக்கத்துல வரும்போது போலீசார் மடக்கி பிடிச்சு நிறுத்தி இருக்காங்க. அப்போ ஓட்டுநர் சீருடை இல்லாம ஒருத்தர் வந்து பஸ்ஸை ஓட்டிட்டு இருந்திருக்காரு. அவரை கீழே இறக்கி விசாரிச்சிருக்காங்க. அப்போதாங்க அதிர்ச்சியான விஷயம் தெரிய வந்திருக்கே. நான் டிரைவர் இல்லைங்க, ஆனா நான் வந்து டிரைவரா ஆகணும் அப்படின்றதுக்காக ஓட்டுநர் பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டதும் போலீசாருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னையா சொல்ற, நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. கலைவாணன் அப்படின்றவரு ஓட்டுநர் பயிற்சி எடுக்கிறதுக்காக இந்த பஸ்ஸை ஓட்டியிருக்காரு. அதுவும் ஈவினிங் டைமுங்க, ஸ்கூல் காலேஜ்லாம் விட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பஸ்ஸுக்குள்ள பயணிகள் வேற இருந்திருக்காங்க. அண்ட் இப்போ விதிகளை மீறி பேருந்து நிலையத்துக்குள்ள போனது, அதே மாதிரி சீருடை இல்லாம பேருந்தை இயக்கியது, அதிக பொதுமக்கள் நடமாடும் பேருந்து நிலையத்துல புதுசா ஓட்டுநர் பயிற்சி எடுத்தது, இந்த மாதிரி போக்குவரத்து விதிகளின்படி பேருந்துக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் சிதம்பரம் பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸை இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.